அஞ்சலி முத்ரா நம்ம நார்மலாக சேவ் பண்ணுற முத்ரா, எல்லாரும் நமஸ்காரம் பண்ணுற முத்ரா தான். சரி, நமஸ்கார முத்ரா தானே, சிம்பிள் முத்ரா தான் நினைக்க வேணாம். அது நம்மள ஒரு ஒரு கட்டுக்கோப்பாக வச்சுக்கொள்ள ஒரு முத்ரா. உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா நம்ம எல்லாருக்கும் ஷேக்கம் கொடுப்போம், ஷஹாய் எல்லாரும் எவாரியும். பட் அந்த கொரோனா காரணத்தை பார்த்தீங்கன்னா எல்லாருக்கும் நமஸ்காரம் சொல்லிட்டு இருந்தோம். ஸோ அது எல்லாரும் பார்த்து நமஸ்காரம் சொல்கிற சூழ்நிலை அந்த கொரோனா ஏற்படுத்தியது. ஸோ நமஸ்காரம் சொல்கிறதுக்கு ஒரு அர்த்தம், ஒரு உங்களையே அறியாமல் உங்களுக்கு ஃபீல் பண்ணுவேன். நீங்கள் உணர்ந்திருக்கலாம். ஒரு சாதாரண கை கொடுத்து பாருங்க, நமஸ்காரம் சொல்லி பாருங்க, உங்கள் மனசுக்கு என்ன ஒரு ஃபீல் கிடைக்குதுன்ட்டு. ஒரு நமஸ்கார முத்ரா செய்யும் போதே உங்களுக்கு மனசுக்கு ஒரு அமைதி வரும், ஒரு பணிவு வரும், அகங்காரம் குறையும், ஈகோ இருக்காது. ஸோ தான் பெரியவர் என்ன இருக்காது, 4 பேர் ரெஸ்பெக்ட் பண்ணணும்னு நினைப்பு வரும். ஸோ நம்ம உங்ககிட்ட அகங்காரம் குறையும். அது மட்டும் இல்லாமல் பெரியவங்களோட ஆசீர்வாதமும் சரி, இறைவனோட ஆசீர்வாதம் டைரக்டாகவே உங்களுக்கு வந்துடும். நீங்கள் நமஸ்கார முத்ரா செஞ்சாலே உங்களுக்கு அனைவரோட ஆசீர்வாதம் கிடைச்சிடும். நீங்கள் செஞ்சாலே போதும், உங்களுக்கு யாரும் வாழ்த்து ஆசீர்வாதம் பண்ணணும்னு அவசியமே இல்லை. நீங்கள் நமஸ்கார முத்ரா பெரியவங்களை பார்த்தாலும் யாரும் பார்த்தாலும் சரி, நமஸ்கார முத்ராவில் நமஸ்காரம் பண்ணாலே, அஞ்சலி செஞ்சாலே உங்களுக்கு எல்லாரோட ஆசீர்வாதம் தானே வந்துடும். அது தானே ஒரு ஈர சக்தி, அது தானாகவே உங்களுக்கு எரிசக்தி. அது தினந்தோறும் பழக்கமாக வச்சுக்கோங்க. யாரை பார்த்தாலும் நமஸ்காரம் சொல்கிற பழக்கத்தை வச்சுக்கிட்டீங்கன்னா உங்களுக்குள்ள ஒரு கட்டுக்கோப்பு வரும், உங்களுக்கு இறை ஆசீர்வாதம் கிடைக்கும், பெரியவங்களோட ஆசீர்வாதம் கிடைக்கும். உங்களை ஒரு ஒழுக்க பாதையில் செல்வதற்கான ஒரு வழிவகுக்கும். நீங்கள் எந்த இதுலேயும் நீங்கள் டைவர்ட் ஆகும் மைண்ட், ஒரு ரைட்டான பாத்தில் தான் நீங்கள் போவீங்க. அவ்வளோ பெரிய முத்ரா இந்த அஞ்சலி முத்ரா. இப்போ அஞ்சலி முத்ரா செய்யும்போது இதே இந்த நடுவில் வைக்கணும், சரியா? அந்த பகுதியில் இங்கே வச்சுக்கிட்டு நமஸ்காரம் சொல்லணும். நல்லா இன்னேல் எக்ஸேல் பண்ணலாம். நல்லா பிரீத் இன், பிரீத் அவுட். Breathe in, breathe out.